தவம் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த தவத்தினால நான் என்னென்ன பயிற்சிகள் எடுத்தேன், என்னென்ன முயற்சிகள் செய்தேன், என்னென்ன விஷயங்களை நான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா அது நான் சொல்லக்கூடிய அளவுக்கு இதில் மனசு என்னென்ன பண்ணியிருக்கா, என்ன செஞ்சுருக்கா, எப்படி பண்ணியிருக்கா, எப்படி இப்படி ஆனார் அப்படிங்கிறத சில பேருக்கு என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு அவளுக்கு வந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். என்ன ஏன்னா இதெல்லாம் வந்து பொதுவாகவே எல்லாருக்கும் இன்றைக்குள்ள காலத்தில் வந்து எல்லா விஷயங்களும் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு மனிதன் இதெல்லாம் மனசுக்குள்ளே நடந்து கொண்டு தான் இருக்கும். நடக்கக்கூடிய விஷயந்தான் இது. யாருக்கும் நடக்கக்கூடாத விஷயங்கள்லாம் இல்லை. அதை நான் சொல்லிடுறேன். இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தவம் செய்வேன். சாமி ரூமில் போய் பேசாமல் உட்காந்துருப்பேன், பேசாமல் இருப்பேன். நான் அறியாமல் எனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றத்துக்கு என்ன ஒரு மாற்றம் அப்படி வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. என்னமோ ஒரு விஷயம் நடக்கும். எனக்கு கண்ணை மூடிட்டு பேசாமல் இருப்பேன். என் கண்ணுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கும். அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து எல்லாருக்குமே இந்த வெளிச்சம் வந்துக்கிட்டு தான் இருக்குமா அப்படிங்கிறத நான் நினச்சி பார்க்குறது. அப்போ நமக்கு தெரிஞ்ச ஆள் யார் இருக்கா? என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் மாரிமுத்து பையன் இருக்கான். மாரிமுத்து கேட்குறது, மாரிமுத்து மாப்பிள்ளை என்னடா அப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. நான் மாப்பிள்ளையும் தான் கூப்பிடுறாங்க. ஆமாம், என்னடா அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன விஷயம்? இது மாதிரி இந்த மாதிரி நீ சொன்ன, இந்த மாதிரி இருந்து நான் பேசாமல் அமைதியாக இருந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஒளி மாதிரி தெரியுது. அது என்னன்னு தெரியல. என்னமோ கலராக தெரியுது. பச்சை கலரில் தெரியுது, மஞ்சள் கலரில் தெரியுது, ஏதோ ஒரு கலரில் வண்ண கலர்கள் தெரியுது அப்படிங்கும் பொழுது அப்போ அவன் தான் என்கிட்ட சொன்னான். ஏன்னா அவன் வந்து வேறு வழிகளில் சில பயிற்சிகள்லாம் எடுத்திருக்கான். ஏன்னா நான் அவனுக்கு அப்புறம் தான் அவன் எனக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நிறையா பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தான். நான் எந்த பயிற்சியுமே எடுக்கலை. நான் இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ். அப்போ நான் அவர்கிட்ட போயிட்டு என்னடா அப்படிலாம் நடந்துக்கிட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத நான் கேட்டேன். அப்போ சரி அப்படியா, அது வந்து எனக்கு சரியாக தெரியலை மாப்பிள்ளை. ஏன்னா நான் அதில் வந்து நான் அந்த பயிற்சியில் நான் இறங்கலை அப்படின்னு சொன்னான். சரி, அப்போ நான் பயிற்சியில் இறங்கலை அப்படின்னு சொல்லும்போது இப்போ எப்படி நான் அதை தெரிஞ்சுக்கிறது என்னடா அப்படிங்கும்பொழுது என்னுடைய குருநாதர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த விஷயங்களில் நான் அதை வந்து நான் அனுபவபூர்வமாக அதை நான் பயன்படுத்திக்கல அவனே அப்படின்னு சொன்னார். சரி, இப்படிலாம் நடக்கிறதுலாம் உண்மை தானா அப்படிங்கும்போது ஆமாம் அவனே உண்மை தான், அதெல்லாம் கரெக்டு தான்டா, நீ அதே மாதிரி கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு கண்டினியூ பண்ணக்கூடிய விஷயத்துக்கு எனக்கு ஒரு முன் உதாரணமாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார். அப்போ எனக்கு வீட்டிலலாம் இதை நான் யார்ட்டையும் சொல்லலை, என்னடா அப்படி நடக்குது அப்படின்னு. இப்போ என்னுடைய மனைவிக்கிட்ட நான் சொல்கிறேன் ஒரு விஷயத்தை. நான் அந்த மாதிரி கண்ணை மூடிட்டு பேசாமல் இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லிக்கிருக்கேன். அப்படியா, என்னமோ அப்படியே சொல்லிட்டு அது ஒரு பயமாக இருந்து, என்னடா அப்படி பண்ணுறிய, செய்தியாக வைக்கிறிய, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறிய, எனக்கு பயமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அதனால் பயப்படாத. ஒரு மனுஷனாக பிறந்தா அந்த பூலோகத்தில் எல்லா விஷயங்களையும் கற்று மறக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா கற்று மறக்கணும் அப்படின்னா இன்னைக்கு கற்றுக்கிட்டோன்னா நாளைக்கு மறந்துடுறது இல்லை. கற்று மறக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நம்ம சாகக்கூடிய காலங்கள் என்றைக்கு நம்ம இறக்குறோமோ அன்னைக்கு நம்மளுடைய உயிர் ஆத்மாக்கள் வெளியேறுது. அன்னைக்கு நம்ம கற்றதெல்லாம் மறந்து போகுது. அதுதான் எல்லாத்தையும் கற்று மறக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது வரையும் எல்லாத்தையும் கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அப்படியே தவம் இருந்தேன், தவம் இருக்க என்னுடைய விஷயங்கள்லாம் நிறையா கற்றுக்கிட்டேன். காலெல்லாம் மறத்து போயிடும், காலெல்லாம் அப்படியே சில்லுன்னு வேர்த்துடும், மைண்டெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அப்படியே அப்படியே பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. என்னோடய வாழ்க்கை அப்படியே போயிட்டே இருக்குது. ஒரு நாள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு தவம் இருப்பேன். அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கல அந்த தவ நிலையில் உட்காந்து அமைதியாகவே உட்காந்துக்கிட்டே இருப்பேன். நைட்டு உட்காந்துருப்பேன், காலையில் உட்காந்துருப்பேன், எந்த நேரம் உட்காந்துருப்பேன், ஃப்ரீயாக இருக்கல. ஏன்னா என்னுடைய மனம் கஷ்ட சூழ்நிலை இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய மனம் நிறைய கஷ்ட சூழ்நிலை இருந்துச்சு. அதனால இந்த கஷ்டத்தெல்லாம் போக்கணும் அப்படிங்கிறக்காண்டி எடாவன்ற பண்ணிட்டு யார்ட்டையும் எதுவும் சொல்ல முடியாது அப்படிங்கிறது பேசாமல் அமைதியாக இருக்கும் பொழுது தான் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் சில விஷயங்கள்லாம் எனக்கு சொன்னால் நிறையா, இந்த மாதிரி விஷயங்களில் போவானே, இந்த மாதிரி விஷயங்களில் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறானே, சரி அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது 1வது படிச்சுட்டு 2வது படிச்சுட்டு 3வது படிச்சுட்டு 4வது படிச்சுட்டு இப்படி போகிற ஒரு கண்டிஷன், ஒரு மெத்தட் அப்படியே அடுக்கடுக்காக போகிறது மாதிரி நானும் ஒவ்வொரு விஷயங்களையும் அடுக்கடுக்காக தொடர ஆரம்பித்து கொண்டுக்கிட்டே இருந்தேன். அப்போ ஒவ்வொரு விஷயங்களை 1வது படிக்கும்போது என்ன நடந்துச்சு, 2வது படிக்கும்போது என்ன நடக்குது, 3வது படிக்கும்போது என்ன நடக்குது, இதில் ஒவ்வொரு விஷயங்கள் அடுத்தடுத்து போக 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 ஒவ்வொரு விஷயங்களை எப்படி கற்றுக்கிட்டோமோ நம்ம சிறு வயதில் படிக்கிற காலத்தில், இப்பொழுது நான் அந்த தவம் செய்து ஒவ்வொரு இடத்துலையும் நான் அந்த ஒவ்வொரு நாளும் தவம் செய்ய அமைதியாக இருக்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான அற்புதமான மாற்றங்கள் எனக்கு என்னுடைய உள்ளுணர்வுக்கு தோண்ட ஆரம்பிச்சிச்சு. என்னுடைய மைண்டுக்கு தோண்ட ஆரம்பிச்சிச்சு. எனக்கு தலையில் உள்ள மூளைக்கு அந்த ஒரு உணர்ச்சிகள் கிடைச்சிச்சு. இதெல்லாம் நடக்க எனக்கு அப்படியே அதிகமாக ஒரு விதமான மாற்றத்துக்கு கொண்டே விட்டுருச்சு. அப்போ யாராவது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் நான் இங்கேருந்து வந்து என்னோட பேசுகிறாரு, நான் ஒரு சின்ன வேலை பார்த்துக்கிருக்கேன். அப்போ நான் சாமந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இதில் வந்து உட்காந்துருக்கும்போது யாராவது நண்பர் வருவாங்க, இல்லை தெரிஞ்சவங்க யாராவது வருவாங்க. என்ன தம்பி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது தம்பி, குடும்பத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்படியா, ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவரே கேட்குறது. எதனால் அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறது. எதனாலுமே தெரியல தம்பி. சரி ரைட்டு ஒன்று.
சரி, இந்த மாதிரி விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள், இந்த மாதிரி விஷயத்த மறந்துடுங்க, இதே மாதிரி போங்க. உங்களுக்கு வந்து எதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி நைட்டு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத சிம்பிள் ஷார்ட்லாம் சொல்லி திட்டுருவேன். அவங்க நைட்டு படுத்துருப்பாங்க, காலைல எழுந்திரிச்சு வருவாங்க. என்னை எப்போ பார்க்குறாங்களோ அப்போ வந்து சொல்லுவாங்க, தம்பி என்ன தம்பி நீ எனக்கு சொன்னீங்க, அதே மாதிரி படுத்திருந்தேன், இந்த மாதிரி விஷயமா ஒரு மாற்றமாக தெரிஞ்சிச்சு, அதனால தான் உங்களை வந்து பார்க்க வந்தேன். நான் வந்து 2 நாளாக உங்களை வந்து பார்த்தேன், உங்களை பார்க்க முடியல. நான் எங்கேனே போகிறேன், வீட்டிலானே இருக்கிறேன், எங்கேனே போகிறேன். அப்படியா, சரி 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 ரைட்டு. இப்போ இது உங்களுக்கு மனசுக்கு ஏதாவது ஒரு மாற்றங்கள் தெரியுதா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கா, இல்லை அதை விட அதிகமாக இருக்குதா அப்படிங்கிறது? இல்லை தம்பி, அதை வந்து நைட்டு நான் படுத்ததுக்கப்புறம் காலைல எந்திரிச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் வந்து தெளிவாக சொல்கிறார். அப்படியா, சரி ரைட்டு, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு பேசாமல் போயிட்டு அவர் அதே மாதிரி இதே மாதிரி அப்படி பண்ணிட்டு போயிட்டார். ஒரு 2 நாள் 3 நாளைக்குள்ளே பார்த்தா அது எல்லாமே அந்த பிரச்சனை கொஞ்சமாக சரியாகிற மாதிரி வந்துருச்சு. அங்கேருந்து வராரு, வந்துட்டு தம்பி இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன், ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் நைட்டுக்கு பேசுகிறேன் அப்படின்னாரு. சரி, இந்த ஃபோன் நம்பர் கொடுத்து தான் நைட்டு பேசினார், எல்லா பிரச்சனையும் சொல்கிறார். சரி ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதற்கான வழிகள் நேரம் நான் ஒரு இடத்துக்கு சொல்கிறேன். அந்த இடத்துல போய்ட்டு ஒரு சிவாலயம் ஒன்று இருக்குது, அந்த சிவாலயத்தில் போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு சித்தனே பேசாமல் உட்காந்துருந்து அங்கே அம்பாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு 64 நாயன்மார்கள் இருப்பாங்க, அந்த நாயன்மார்கள்ட்ட அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு வந்துருக்கேன். இன்னிலேருந்து கொஞ்சமாக ஒரு படிப்படியான விஷயங்கள் உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவருக்கு சொன்னது அப்படியே கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்துகிட்டே இருந்தது. இது எதனால் குறைஞ்சிச்சு, என்னால் குறைஞ்சிச்சா, இல்லை கடவுள்னால சிவபெருமானால் குறைஞ்சிச்சா, இல்லை அவர் மனம்னால அவருக்கு குறைஞ்சிச்சா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரம் சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஏன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி வச்சுட்டு சிந்தனை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் புஷ் பண்ணதை ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா சரியா, இப்போ நான் அதுக்கான விஷயத்துக்கு வரேன். நான் என்னை வந்து பார்த்ததுனால இந்த மாதிரி விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சிச்சு. ஒரு விஷயம் நான் சொன்ன விஷயத்த அவர் மைண்டுக்குள்ளேயே நேற்று தூங்குற வரையும் இருந்துக்கிட்டே இருந்திருக்காது. 2வது விஷயம், காலையில் அவருடைய மைண்டானது, அவருடைய மூளையானது, அவர் உடம்பானது தெளிவு நிலைக்கு வந்தது. 4வது விஷயம். 5வது விஷயம், என்னை தேடி வந்து இந்த விஷயத்த சொன்னது 5வது விஷயம். 6வது விஷயம், அப்படியா இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இந்த இடத்துக்கு நீங்கள் போங்க, இந்த சிவாலயத்துக்கு போங்க அப்படின்னு சொன்னது 6வது விஷயம். அவர் 7வது விஷயத்துக்கு அந்த விஷயத்துக்கு போயிட்டு அந்த இதெல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டார். 8வது விஷயத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டார். எல்லா பிரச்சனையும் கொஞ்சமாக சரியாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. 9வது பாயிண்டாக என்னை சந்திக்கிறாரு, தம்பி இந்த பிரச்சனைலாம் ஓரளவுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு, என்னன்னே தெரியல அப்படின்னாரு. 10வது விஷயம் நான் சொல்கிறேன், இது எல்லாமே உங்களுடைய உடல் ரீதியான மாற்றம், உங்கள் உடம்பு ரீதியான குணங்கள், உங்கள் மன ரீதியான மாற்றத்தை நீங்களாக அடைஞ்சிருக்கீங்க. என்னிட இருந்து நீங்கள் எதையுமே நீங்கள் பெறப்படவே இல்லை. நான் என்னமோ உங்கள்கிட்ட அப்படி ஒரு சக்தியை கொடுத்து என்னுடைய கண்ணால் உங்களை பார்த்து இல்லை ஏதோ மந்திரத்தை மந்திரிச்சு இதை கொண்டு வச்சுக்கிறேன் ஆடா அப்படி போடா அப்படின்னு சொல்லி நான் எதையுமே உங்களுக்கு கொடுக்கல. என்கிட்ட வந்து சித்தனே பேசினீங்க, நான் இதை எப்படி சொன்னேன், சரி நீங்கள் இடத்துக்கு போயிட்டு சித்தனே இருந்து அமைதியாக இருந்துட்டு வாங்கினே, சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கினே, அங்கே போய் நேராக போய் டேரெக்டாக சரண் அடைஞ்சிருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அவர் குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்க, இதெல்லாம் நடந்துருச்சு. அப்போ யாருக்கு காரணம்? எல்லாமே உங்களுடைய செயற்கை, உங்களுடைய நடவடிக்கை, நீங்கள் போனதுனால தான், நீங்கள் செஞ்சதுனால தான், இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றினால தான் உங்களுக்கு நல்லது நடந்துச்சு. என்னால் ஒன்றுமே நடக்கலை. நான் இதை சொன்னேன், இந்த வழியில் போடா, இந்த வழியில் போகாதடா, இந்த வழியில் முள்ளு கிடக்கு, இந்த வழியில் முள்ளுகள்ல அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் 2 இடத்துலையும் இந்த வழியில் போகிறதா இந்த இடத்துல போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்க, சிந்திச்சிருக்கீங்க, எந்த பாதையில் போகணும்னு தெரிஞ்சிருக்கீங்க, அந்த பாதையில் போயிருக்கீங்க, அது சரியாக இருக்குது, உங்களுக்கு முள்ளு குத்தல, எல்லா பிரச்சனையும் சரியாயிருச்சு, இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லி முடித்தேன். அப்போ அந்த 10வது விஷயத்த சொல்லி முடித்தோன்னே அப்புறம் அவருக்கு ரொம்ப நாளாக பார்ப்பார், நிறையா நண்பர்கள் வந்தாங்க, என்னை வந்து பார்த்தாங்க, என்னோட விஷயத்தை கேட்டாங்க. நான் அந்த விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னேன். அவங்களுக்கும் சில மாற்றங்கள் நடந்திருக்கு. ஆமாம், யார் ஒருவருக்கும் நான் சொல்லி இந்த மாற்றங்கள் நடக்கலை அப்படிங்கிறத என்னுடைய காதால் இன்ன வரையும் நான் அதை கேட்கவே இல்லை. நிறையா நண்பர்களுக்கும், நிறையா குடும்பத்தில் உள்ள வாழ்க்கைகளுக்கும், குடும்ப சூழ்நிலை அனுபவித்து கொண்டிருக்க ஒரு குடும்பத்தில் உள்ள நண்பர்களுக்கும், இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கும், எல்லா வயதின உள்ளவர்களுக்கும் இந்த விஷயங்களை நான் சொல்லி கொடுக்குறேன். என்னை வந்து பார்த்துட்டு போகிறதுனால நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு மாற்றங்கள் இருக்குது, நிறையா விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம், இது எதனால் நடக்குது அப்படிங்கிறத என்னை படைத்த அந்த கடவுளுக்கு தான் தெரியும், என்னுடைய தாய் தந்தைக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா நான் எப்படி ஆனேன், என்ன ஆனேன்? நான் சொன்னனால உங்களுக்கு தான் தெரியுது. அப்போ இதில் எதில் இருந்து நான் இதெல்லாம் கற்றுக்கிட்டேன், எதில் இருந்து இதில் மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னும் முன் உதாரணமாக இருந்தது என்னுடைய ஃபேமிலி, அதுக்கடுத்து என்னுடைய நண்பர், அவ்வளோதான். அதனால்
உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வீடியோ பார்க்கக்கூடிய யார் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. தமிழில் பேசக்கூடிய நண்பர்கள் யாராக இருந்தாலும் பேசுங்க. எனக்கு ஹிந்தி, இங்கிலீஷு இதெல்லாம் இங்கிலீஷ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப பேசலாம் தெரியாது. தமிழ் நண்பர்கள் எங்கே இருந்தாலும் யார் பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் பேசி அனுப்புங்க, பேசுங்க, நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, ஏழ்மையாக இருந்தாலும் சரி, வழியே இல்லை என்கிட்ட என்ன யார்கிட்ட என்ன எதை போய் சொல்கிறது அப்படிங்கிற யார் எந்த ஒரு மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கிற ஒரு யாராக இருந்தாலும் சரி என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்துக்கோ என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதோட ட்ரீட்மெண்ட்டாக மருத்துவ ரீதியாக இல்லை, மந்திரங்கள் மாயாஜாலங்கள் மூலமாக இல்லை, மன ரீதியாக அறிவியல் ரீதியாக இந்த பிரபஞ்சம் என்ன என்கிட்ட சொல்லுதோ அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். பார்க்கலாம்.